சார் அவன் காப்பாத்திடுவான்ல? எதுவுமே பண்ண முடியாது சார். எதுவுமே செய்ய முடியாது. ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாயிருக்கும். So what's the message to the fans? Well, we'll come back strong, that's what we are known for. हौसला, ईंधन, बदला. हौसला, ईंधन, बदला. Ladies and gentlemen, you are still not ready for this. बदला. வெல்கம் டு புரிதா லாக்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஜெசியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்க வந்திருக்கோன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க வந்திருக்கோம். லைஃப்லயே பிக் அச்சீவ்மெண்ட் என்னோட இது. ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கனவா ட்ரீமா இருக்கும். அதனால எனக்கு ஒரு ட்ரீம் இது. இங்க உள்ள போயிட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸு என்ன ஏதுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உள்ள போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பாய். இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒரு கிரிக்கெட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து தொட்டி விட்டுலாங்க. எங்கள் லாக்லேயே நீங்கள் வராதிங்கோ, நாங்கள் 2 பேரும் போதும் அப்படின்னு தொட்டி விட்டுலாங்க. அவங்க தான் நம்ம கிரிக்கெட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு ட்ரீம். டாஸ் விட்டுருக்காங்க. லாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா ஸ்டேடியம் உள்ள டாஸ் விட்டாங்க. டாஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை வழக்கம் போல தோத்துச்சு. அது தோக்குறது தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு. அடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. 200-210 எதிர்பார்த்தோம். லாஸ்ட் சூப்பரா போட்டாங்க. சொல்லுங்க, கார்த்திக் தாகி சூப்பரா போட்டான். கார்த்திக் தாகி லாஸ்ட் 3 ஓவர் சூப்பரா போட்டாங்க. இந்த அளவுக்கு 193 டார்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஹாய் கைஸ். ஹாய் guys. வெல்கம் பேக். ஒரு வழியா 2 பேரை கண்டுபிடிச்சு டீ கடைக்கு வந்துட்டோம். So, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்போம். நீ சொல்லு ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வர ஒரு மேட்ச் பார்த்த ஃபீல், அங்க என்ன ஃபன் மொமெண்ட் எல்லாம் இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே மாதிரி வைப் ஆயிடுச்சு. நாளை போய் என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா எங்க சீட்டு தேட கிளம்பி ஒரு ஆஃப் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள போயிட்டு. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் சீட்லாம் தெரிய கண்டுபிடிச்சு உட்காந்துக்கே ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாம் உட்காந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 போச்சு. ஏன் வான கத்துன சீட்டு என்ன ஃபிங் டைப் போட சீட்டு அது அப்படியே மேல போயிடுச்சு. அப்படியே உட்காந்து முதுகு அந்த கீச்சு வந்து ஃபர்ஸ்ட் அதான் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அவங்களுக்கு பயங்கரமா அந்த தொண்டெல்லாம் போயிடுச்சு கட்டி கட்டி. அது கொய் கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் வந்து இத்தனை வருஷமா கிரௌண்ட பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பார்த்தோன்னா அது கண்ணெல்லாம் மாதிரி எமோஷனா ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமே ஒரு வின்னோட வெளியே வெற்றியோட திரும்பி வந்திருக்கோம். ஆமா, நீ எதுக்கு ஆசி அது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாது. நான் டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற ஒரு ஆர்சிபி எனக்கு ஆர்சிபி பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஆர்சிபி டீம் தான். சிஎஸ்கேவும் பிடிக்கும். உனக்கு எப்படி இருந்துச்சு சிஎஸ்கே சேப்பாக்குள்ள பாக்கும்போது உனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? சோ இந்த ஜெர்சி போனதே எல்லாம் என்ன பார்த்தாங்க. ஆமா, ஒரு சைடுல ஈசால கப்பு. ஆமா. வா ப்ரோ வா ப்ரோ. போடா. இது பார்த்தா சூப்பர் ப்ரோ. ஒரு சைடுல கும்பல் பண்றாங்கன்னு ஒரு பயம். ஆமா, பயந்து வர நான் புத்தி மஞ்சா பண்ணினு ரெட் பண்ணினா இப்படி பார்த்து நோக்காத நவீன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ நான் இல்ல உட்காரு பாத்துக்கிறேன் சொல்லிட்டு பாத்துக்கிறேன் பண்ணிட்டு சிஎஸ்கே ஃபேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆர்சிபி ஒருத்தர் கூட பேட்டியில போய் கேட்டாரு, ப்ரோ நீங்க தான் ப்ரோ ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதான் சொன்னேன், ஒருத்தனை பேசினால தான் ப்ரோ இது மாதிரி ஆகுது. எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எனிமி இல்ல. அதான். நம்ம வந்து எனிமி கிடையாது, ஆப்போனன்ட். அதுதான் 250 ரன் அடிச்சிக்கிறோம். 49 இருக்கா இல்லையா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதான் கொஞ்சம் ஆவணம் வர உனக்கு இன்னும் டைட்டா கூப்பிட்டோம். 3 பேருமே கை காட்டினாங்க. அதேதான் பிரேவிஸ் கேட்ச் பிடிக்கும் போது நாங்க உட்காந்து பிரேவிஸ்க்கு கேட்ச் விடுறோம். அது மாதிரி தோத்துறோம்னு பயத்துல இருந்தோம். எப்போ ஒரு கட்டத்துல வந்து அவங்க டேக் ஆன் பண்ணிட்டாங்க. பண்ணும் போதுல அவ்வளவு புடிச்சாங்க புடிச்சிருவாங்க. அப்பதான் ருத்ராஜ் நூரே நீ வா நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா யோசிக்காதீங்க. கண்டிப்பா வாங்க ஸ்டேடியம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதோட என்ஜாய் பண்றது லைஃப் மூமெண்ட் மெமரிஸ் எல்லாமே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு முடியறவங்க வாங்க. அது ஒரு லைஃப் டைம் மெமரி ஒரு கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு. ஸோ ஆஸ் ஏ நான் கிரிக்கெட்டர்லாம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தெரியாது. நல்லா கிரிக்கெட் ரூல்ஸ் தெரியல, கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன கண்டென்ட் முடியுமோ எல்லாமே நான் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்களும் சஜஷன் பண்ணுங்க. இங்க போங்க அங்க போங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் புரிதாலா. தேங்க்யூ. அமுக டுமுக அமால் டுமால்